வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ. வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ. வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ. வாரும் இறையாவியே. சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? சிலுவையில் தொங்கும் இயேசுவைக் கண்டு திருந்திட மனமில்லையா? திருந்திட மனமில்லையா? சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? சிலுவையில் தொங்கும் இயேசுவைக் கண்டு திருந்திட மனமில்லையா? திருந்திட மனமில்லையா? என்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாயென உறுதியாக உனக்கு சொல்கிறேன். உறுதியாக உனக்கு சொல்கிறேன். சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? சிலுவையில் தொங்கும் இயேசுவைக் கண்டு திருந்திட மனமில்லையா? திருந்திட மனமில்லையா? அம்மா
கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு திருந்திட மனமில்லையா? திருந்திட மனமில்லையா? தாகமாயிருக்கின்றது, தாகமாயிருக்கின்றது, தாகமாயிருக்கின்றது. சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு திருந்திட மனமில்லையா? திருந்திட மனமில்லையா? என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு திருந்திட மனமில்லையா? திருந்திட மனமில்லையா? தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன், என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு திருந்திட மனமில்லையா? திருந்திட மனமில்லையா? பாவிகள் மீட்படைய எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு திருந்திட மனமில்லையா? திருந்திட மனமில்லையா?
சிலுவையை கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 15 வரையிலானவைகள். அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, பொதுவாக கிராமப்புறங்களிலே அன்னைக்கெல்லாம் வெளியில சென்று விட்டு வீட்டிற்கு உள்ளே வருகின்ற போது வாசலிலே நம்முடைய கால்களை கழுவிவிட்டு உள்ளே வரக்கூடிய பழக்கம் இருந்தது. காரணம், அழுக்கை அகற்ற ஒரு சமய வழிபாட்டு தலத்தின் வாயிலிலே தண்ணீர் வைக்கப்பட்டு அதில் தங்களுடைய கரங்களையும் முகத்தையும் கழுவிய பின்பே வழிபாட்டு தலத்திற்கு செல்ல வேண்டும் என்ற விதிமுறை நடைமுறையில் இருக்கிறது. காரணம், அழுக்கை நீக்கிவிட வேண்டும் என்ற கண்ணோட்டம். இத்தகைய ஒரு கண்ணோட்டத்தை தான் நோன்பு என்று இன்றைய நற்செய்தி வாசகத்திலே குறிப்பிடப்படுகிறது. நோன்பு என்பது நம் அழுக்கை அகற்றி ஆண்டவனை அடைய உருவாக்கப்பட்டது. அது உடல் அழுக்கும், மன அழுக்கும், உணர்விலே உள்ள அழுக்கு, உறவுகளிலே உள்ள அழுக்குகள். ஆனால் பரிசேயர்கள் இதனை சட்டமாக பார்க்க முயல்கிறார்கள். இந்த நோன்பு பற்றிய மோதலில் யூதர்கள் பழைய சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை தவிர்த்து புதிய இறையாட்சி மதிப்பீடுகளை ஏற்கும் மனநிலை அவர்களிடம் இல்லை என்பதை சுட்டி காட்டுகின்றார். மெசியா தங்களோடு நல்ல உறவில் இருக்கின்ற போது அவருடைய சீடர்கள் நோன்பிருத்தல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும், அவர்களை விட்டு சென்ற பின் அவர்களுடைய வாழ்க்கையில் நோன்புக்கும் வேறு பல உறுத்தல்களுக்கும் துன்பங்களுக்கும் இடம் இருக்கும் என்பதையும் இயேசு அறிவிக்கின்றார். அப்பொழுது தங்கள் வாழ்வில் உள்ள அழுக்கை அகற்ற நோன்பு இருப்பார்கள் என்ற வாதத்தை இயேசு முன்வைக்கிறார். நாம் மேற்கொள்ளுகின்ற நோன்பு எவ்வாறு இருக்கிறது? மற்றவர்களின் பார்வையை பெறக்கூடிய நோன்பாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய உடல் அழுக்கை, மன அழுக்கை, உறவிலே உள்ள அழுக்குகளை, சிந்தனை அழுக்குகளை எல்லாம் அகற்றக்கூடிய நோன்பாக இருக்கிறதா? நமது வாழ்வு களை எடுக்கப்பட வேண்டும். இந்த தவறு நாட்களிலே, இந்த தவக்காலம் என்பதே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை களை எடுத்து கெட்டவைகளை அகற்றக்கூடிய காலங்கள். அதனால வேற காலங்களில் எப்படி நடக்கலாமான்னு கேட்டா அது வேற விஷயம். இந்த காலம் சிறப்பான காலமாக வழிபாட்டிலே நம்முடைய மதத்திலே கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கொண்டாடப்படுகிற தூய பர்பெத்துவா மற்றும் பெலிசித்தம்மாளுடைய விழாவும் கூட இவர்கள் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்காக துன்பங்களை ஏற்கிற பொழுது அந்த சக்தி எப்படி வந்ததுன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் தருகின்ற வளமைகளை, வாய்ப்புகளை பயன்படுத்துகிற பொழுது நம்முடைய அழுக்குகளை மாற்றி பிறருடைய அழுக்கை மாற்றுவதற்காக பல துன்பங்களை ஏற்ற புனிதர்களாகத்தான் திருச்சபை இவர்களை படம் பிடித்து காட்டுகிறது. இந்த பெர்பெத்துவாவும் பெலிசித்தம்மாளும் கிறிஸ்துவுக்காக எதையும் ஏற்க தயாராக இருந்தார்களாம். அவருடைய வாழ்க்கையிலிருந்தே எளிதாக நாம் காண முடியும். அவர்கள் அரசனை குறித்தோ சாவை குறித்தோ பயப்படவே இல்லை. எல்லாவற்றுக்கும் துணிவுடன் தயாராக இருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் புனிதர்கள் கூட்டத்தில் இடம்பெறுகிறார்கள். இன்றைக்கு அவருடைய விழாவை கொண்டாடுகிற நமக்கு அவரிடமிருந்து துன்பத்தை, சவால்களை துணிவோடு ஏற்றுக்கொள்கிற மனநிலை இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். இது பிஷப்பு திட்டிடுவாரு, பங்குசாமி திட்டிடுவாரு, அல்லது ஊர் தலைவர் திட்டிடுவாரு, ஊர் நிர்வாகம் திட்டும், அல்லது மாப்பிள்ளை திட்டிடுவான், பொண்டாட்டி திட்டிடுவா, பிள்ளைகள் திட்டிடும், அல்லது உறவினர்கள் திட்டுவாங்க, அல்லது உபகாரிகள் திட்டுவார்கள் என்று ஒதுங்கினா இந்த உலகத்தில் எதுவும் செய்ய முடியாது. எது நல்லதோ பாராட்டுவோம், கெட்டது என்றால் அது சொல்ல உள்ள துணிவு நமக்கு வேண்டும். அது ஆள் பார்த்தோ இடம் பார்த்தோ அல்ல. அதில் ஒருவேளை அந்த துணிவோடு சொல்லுகிற சமயத்தில் நமக்கு சாவு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதுதான் நோன்பாக நான் பார்க்கிறேன். அன்புக்கினியவர்களே, பல நேரங்களில் துன்பமா, அது எதற்கு, அது வேண்டவே வேண்டாம் என்று நினைக்கிறோம். துன்பங்கள் தான் இன்பத்திற்கான நுழைவாயில். அதுதான் நான் நோன்பாக பார்க்கிறேன். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடரிடம் பாடுகளை குறித்து சொன்னபோது, பேதுரு, ஆண்டவரே இது உமக்கு வேண்டாம் என்று சொல்கிறார். காரணம், அவர் துன்பமில்லா இன்பமான வாழ்வு வாழ நினைத்தார். அதனால் இயேசுவின் பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. அவர் துன்பங்கள் தான் துயரத்திற்கான நுழைவாயில். இது எப்ப நமக்கு வரும்னா, நம்முடைய வாழ்க்கையை பற்றி தூசி தட்டி பார்க்கணும்.
அப்பதான் தெரியும் நம்ம எங்கே இருக்கிறோம் என்று. எனவே மீட்புக்கான வழி என்பதை நாம் இதுதான் என்பதை உணர வேண்டும். அதனால்தான் அவர் தன்னுடைய இன்னுயிரை இழக்க துணிந்தார். இன்றைக்கு நாம் துன்பத்தை ஏற்க மனநிலை எத்தகைய மனநிலையோடு பார்க்கிறோம் என நாம் யோசித்து பார்க்கணும். ஆப்பிள் அதிகமாக உற்பத்தி ஆகிற அமெரிக்காவிலே உள்ள மெய்னி என்ற இடத்தின் வழியாக ஒருவர் நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு ஆப்பிள் தோட்டத்தில் பழங்கள் அதிகமாக விளைந்திருந்தன. இதை பார்த்த மனிதருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எனவே அவர் அந்த ஆப்பிள் தோட்டத்துக்குள் சென்று அங்கே இருந்த விவசாயியிடம், எப்படி ஐயா உடைய தோட்டத்தில் மட்டும் அதிகமான பழங்கள் ஒரு மரத்தில் காய்த்திருக்கிறதே, இதன் ரகசியம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர் ஆப்பிள் மரத்தின் அடிப்பகுதியிலே ஆங்காங்கே கொத்தி எடுக்கப்பட்டிருப்பதை சுட்டி காட்டினார். பின்னர் அவரிடத்தில், இப்படி ஒவ்வொரு மரத்திலும் கொத்தப்பட்டிருப்பதன் காரணம் இவை இன்னும் நன்றாக கனி கொடுப்பதற்காகவே ஆகும். ஒருவேளை இம்மரத்தின் அடிப்பகுதியை கொத்தாமல் விட்டுவிட்டால் அவை நன்றாக கனி கொடுக்காமலே போய்விடும் என்றாராம். மரம் மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, மனிதர்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் வரிகளை தாங்கிக் கொள்கின்ற போதுதான், துன்பங்களை ஏற்றுக்கொள்கிற போதுதான் உன்னதமான நிலை அடைய முடியும் என்பது உண்மை. அங்கேதான் அடிப்பகுதியை, மனிதனுடைய அடிப்பகுதியை கூட நாம் கொத்தி கொண்டுதான் இருக்க வேண்டும். கொத்தி விட்டால்தான் பலன் தர முடியும் என்பது இயேசு கற்றுத்தருகிற ஒரு பாடம் என்று சொன்னால், இந்த புனிதர்களைப் போல கிறிஸ்துவுக்காக துன்பங்களை, பாடுகளை, அவமானங்களை, ஏன் இறப்பை ஏற்றுக்கொண்டது போல நாமும் இந்த நோன்பு சமயங்களிலே, தவக்காலங்களிலே நாம் ஆய்வு செய்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வின் அடிப்பகுதிகளை கொத்தி பார்ப்போம். நல்லதென்றால் பாராட்டுவோம், கெட்டது என்றால் மாற்றிக்கொள்வோம். உண்மைகளுக்காக வாழ்வை அர்ப்பணிக்க துணிச்சலை கடவுள் தரும்படியாக கேட்போம். அந்த துணிச்சல் தான், துன்பங்களை ஏற்க மனநிலை தான் நோன்பாக பார்க்கப்படுகிறது. ஆமேன். மன்றாடுவோமாக. உள்ளத்தின் ஆழத்தில் நோன்பை எதிர்பார்க்கின்ற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எங்களுடைய நோன்பும் இதர தவ முயற்சிகளும் வெளிவேடங்களாக அமையாமல் உமக்கு ஏற்றவையாக அமைவதாக. ஆமேன். மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை
மன்றாடுகின்றோ. ஆமென். அம்மாவின் முகம் பார்த்து
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.